ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சிறந்த டீமை உருவாக்குறதுங்கிறது ஜெயிச்சு முடிச்சதுக்கு சமம். சிறந்த டீமை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னெல்லாம் கோல், எதெல்லாம் அடையணும்னு நினைச்சோமோ அத்தனையும் அடைய முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காமிக்கலாம். நம்ம நாடு ஜனநாயக நாடு. முதல்ல மக்கள் சக்தி, அதுக்கு அடுத்து தான் பாக்கி எல்லாமே. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் மக்கள், ஆனால் சட்ட திட்டம் மக்களுக்காகத்தான். ஸோ மக்களை அடிப்படையாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பின்னப்பட்டது தான் நம்மளுடைய ஜனநாயகம். இதை தாண்டி எதெல்லாம் முடியாதோ, ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மனித உழைக்கும் நேரத்தை பயன்படுத்த முடியும். ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மணி நேர மனித உழைப்பை பயன்படுத்த முடியும். அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு பயன்படுத்தலாம், நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வீடு வளர்ச்சி அடைய பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள். முதல்ல வீடினுடைய வளர்ச்சி, ஒரு தனி மனித வருமானம் கூடுறப்போ அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் அந்த தெருவினுடைய வளர்ச்சி, ஊரினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாமே மிகச்சிறந்த முறையில் கையாளப்படும். நாடு வல்லரசை நோக்கி முன்னேறிடும். எப்போ நிறைய நபர்கள் சிறந்த டீம்களை உருவாக்கும் போது இது நடக்கும். சிறந்த டீமை உருவாக்குறது எப்படி? ஒரு சிறந்த டீமை உருவாக்கணும்னா நம்ம முதல்ல ஒரு சிறந்த தலைவனாக இருக்கணும். முதல்ல ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முயற்சி பண்ணி அதன் பின்னால ஒரு சிறந்த தலைவனாக இருக்க தகுதியை நம்ம வளர்த்துக்கிறணும். ஒரு சிறந்த தலைவனுக்கு உண்டான தகுதிகள்னு பார்த்தோம்னா லீட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதை பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஈகோ இருந்தால் டீம் இருக்காது, டீம் இருந்தால் நம்மளுக்கு ஈகோ இருக்காது. ஏதாவது ஒன்று தான் இருக்கும், சொல்லுவோம் இல்லையா? கேர் பண்ணி போகிறது, லீடர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அன்பு மட்டும் இருக்கக்கூடிய லீடர்ஸ், அறிவு மட்டும் இருக்கக்கூடிய, அன்பும் அறிவும் இருக்கிறவங்க, இப்படி தரம் பிரித்து பார்க்கறது. ஃபாலோவர்ஸா நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க ஒரு லீடர்ஸா மாறி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறது. எல்லாமே நம்மளுக்குள்ள முதல்ல நடைமுறை பண்ணினா, நமக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினோம்னா, இந்த மாற்றம் நம்ம சொல்றத நம்ம டீம் செய்யாது, நம்ம செய்யறத நம்ம டீம் செய்யும். மிகச்சிறந்த அணியை உருவாக்கணும்னா நாம ஒரு மிகச்சிறந்த நபரா முதல்ல இருக்கணும், நாம ஒரு மிகச்சிறந்த லீடரா இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த அணி உருவாகும். எடுத்த உடனே மிகச்சிறந்த அணி உருவாயிருமா அப்படின்னா முதல்ல ஒரு அணியை உருவாக்கணும், ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் ஆன டீம்ல இருந்து அவங்களுடைய தேவைகள், தேடல்கள், நம்மளுடைய இலக்கு, அவங்களுடைய இலக்கு ஒத்து போற மாதிரி நபர்கள், இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று ரெண்டு உதறத்தான் செய்யும், ஒன்று ரெண்டு உதிர்ந்து ஓடிடும். அதுக்கப்புறம் உருவாகிறது தான் ஒரு சிறந்த டீமா இருக்கும். ஸோ சிறந்த டீம் அமைகிறதுக்கு இப்ப சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் இவங்களும் சரியா இருப்பாங்க நம்ம நினைச்சு நம்ம நிறைய எஃபோர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் பருந்து இல்லை, குருவி தான் இது அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியலாம். அதனுடைய தகுதி அவ்வளவுதான் இருக்கும். இன்னொன்று குருவி நினைச்சிருப்போம், அது கழுகா பறக்கும். இதுக்கெல்லாம் உரிய டைமிங், அது பரிணாமம் அடைகிறதுக்கு உண்டான டைமிங் விலை கொடுத்து தான் ஆகணும். ஒரு மிகச்சிறந்த அணியை உருவாக்கியாச்சுன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் சக்சஸ். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் சக்சஸ்னா நம்ம வாழ்க்கை எல்லா விதத்துலையும் சக்சஸ். அப்போ அவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைமு, கொஞ்சம் தியாகம், கொஞ்சம் ஆத்மார்த்தம், இது எல்லாமே விட்டு கொடுத்து மிகச்சிறந்த லீடராக நம்ம மாறுறப்போ இது பூரா கிடைக்கும். நிச்சயமாக நானும் அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கேன். ட்ராவல் போய்கிட்டே இருக்கு. நிச்சயமாக மிகச்சிறந்த அணி உருவாகிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ டு ஆல்.